வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். காராமணியில் கால்சியம், இரும்புச்சத்து, செம்புச்சத்து, மேங்கனீஸ், பாஸ்பரஸ், மெக்னீசியம் அதிகளவும், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் இருக்குது. பயோசினின் என்ற பைட்டோ நியூட்ரியன்ஸும் காராமணியில் காணப்படுகிறது. மேலும் இதில் கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, நார் சத்தும் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே விட்டமின் சத்துக்களும் அதிகமாக இருக்குது. பெரும்பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய தட்டைப்பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காராமணியை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் நமக்கு என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜீரண சக்தி அதிகரிக்கப்படுவதற்கு நம்ம காராமணி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். காராமணியானது நார் சத்து அதிகம் கொண்டிருக்கு. எனவே ஜீரண சக்தியை காராமணி அதிகப்படுத்துவதோட சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்பொருமல், வாயு பிரச்சனை, வயிற்று வலி, இது மாதிரி பலவிதமான செரிமானம் சார்ந்த ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுதலை பெறுவதற்கு, அந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் காராமணி ஹெல்ப் பண்ணும். அதனால செரிமானம் சார்ந்த பிரச்சனை, குறிப்பாக வந்து செரிமான மண்டலம் தன்னுடைய வேலை மிக சிறப்பாக செய்யறதுக்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம். நச்சுக்களை நீக்கும் காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களினுடைய செயல்பாடுகளை தடை செய்யுது. இதனால செல்கள் வந்து பாதிப்படைவு தடுக்கப்பட்டு கேன்சர், அந்த புற்றுநோய் ஏற்படாமல் நமக்கு வந்து பாதுகாக்கப்படும். மேலும் இதில் வந்து இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் நீக்கப்படுவதற்கு காராமணி எடுத்துக்கலாம். நல்ல தூக்கத்தை காராமணி நமக்கு கொடுக்கும். காராமணியில் மெக்னீசியம் மற்றும் ட்ரிப்டோஃபான் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் இருக்கு. இது உடலில் இருக்கக்கூடிய சோர்வினை வந்து நமக்கு போக்கி நல்ல தூக்கம் இயல்பாகவே ஏற்படுவதற்கு வழிவகை செய்யும். இதனால தூக்கம் வராமல் தவிர்ப்பவர்கள்லாம் தூங்க செல்வதற்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டுட்டு படுக்கும்போது செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள், மன அழுத்தத்தை நீக்கி தூக்கம் வரக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வச்சு நல்ல தூக்கத்தை இயல்பான அளவில் காராமணி நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இதயத்தை பாதுகாக்கும் காராமணி. காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் B1 என்று சொல்லக்கூடிய அந்த தயாமின் சத்து இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இந்த விட்டமின் வந்து இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாக்கும். மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நார் சத்தானது உடலில் கொலஸ்ட்ரால் சேருவதை தடை செய்வதோடு தமனிகளில் அடைப்பு ஏற்படாமலும் தடுக்கும். இதனால இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து அகற்றப்படுவதால் இரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு இரத்த ஓட்டத்தை அளிக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாமல் இதயம் ஸ்ட்ராங்காக இருக்கும். உடல் எடை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவுகளே இல்லாமல் குறைக்கிறதுக்கு நம்ம காராமணி எடுத்துக்கலாம். காராமணியானது குறைந்த கொழுப்பை வந்து கொண்டிருக்கு. மேலும் இதில் வந்து நார் சத்து இருக்கிறதால நல்ல செரிமானத்தை தூண்டுறதால அதிக பசி ஏற்படாமல் பாதுகாக்கும். ஏன்னா நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணணும். முதல்ல உடல் எடை குறைக்கணும் அப்படின்னாலே கலோரிகள் குறைந்திருக்கக்கூடிய, அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். பசியை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ காராமணியை சாப்பிட்டீங்கன்னா பசி கண்ட்ரோல் ஆகும், உடல் எடை ஏறாமல் கண்ட்ரோல் பண்ணலாம். காராமணியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு சத்துக்களை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி உங்களுடைய உடல் எடையை வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு குறைத்து கொடுக்கும். ஸோ சைடு எஃபெக்டே இல்லாமல், பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் விரைவாக உடல் எடை குறைத்துக் கொள்வதற்கு காராமணி எடுத்துக்கலாம். ரத்த சோகை தடுக்கப்படுவதற்கு காராமணி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நம்மளுடைய ரத்தத்தில் வந்து ரத்த சிகப்பு அணுக்கள் இரும்புச்சத்து குறைபாட்டால் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னா ரத்த சிகப்பு அணுக்கள் குறையும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய அளவும் குறைய ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபின் தான் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்து செல்லும். அப்போ தான் நம்ம சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிப்போம். ஸோ அது குறையும் போது நம்ம சுறுசுறுப்பாக இருக்க மாட்டோம். உடல் சோர்வு, தலைவலி, மயக்கம், குமட்டல், வாந்தி போன்ற உணர்வெல்லாம் ஏற்படும். அப்போது இரும்புச்சத்து காராமணியில் இருந்திருக்கு. அதை எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்களினுடைய அளவு அதிகரிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகப்படுத்தப்படும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்து செல்லும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். அனிமியாவுக்கான அறிகுறிகள் நமக்கு எதுவுமே இருக்காது. ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படும். சருமம் பாதுகாக்கப்படும். காராமணி எடுத்துக்கொள்ளும் போது காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, புரதம், இது எல்லாமே சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமம் முதிர்ச்சி அடைவதை தடை செஞ்சு வயதான தோற்றம் நமக்கு ஏற்படாமல் நம்மளுடைய சருமத்தை வந்து பாதுகாக்கும். இதனால நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ், அதெல்லாம்
இதெல்லாம் ரிமூவ் பண்ணப்படும். அழுக்குகள், கிருமிகள் இதெல்லாமே அகற்றப்பட்டு மின்னக்கூடிய பொலிவான சருமம் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். எலும்புகளை பாதுகாக்கும் காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் போன்ற சத்துக்கள் எலும்புகளினுடைய பாதுகாப்புக்கு உதவிகரமாக இருக்குது. எனவே எலும்புகளை பராமரித்துக் கொள்வதற்கு ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய பேலன்ஸை தடுமாறாமல் ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு எலும்புகளை பலப்படுத்தி ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம காராமணி நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். தட்டைப்பயிறு, பெரும் பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காராமணி எடுத்துக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை மட்டுமே பெற்று, நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.